உலகில் அதிக நாடுகள் உள்ள கண்டம் எது? விடை ஆப்பிரிக்கா. விளக்கம்: ஆப்பிரிக்கா கண்டத்தில் 54 நாடுகள் உள்ளன. இது உலகில் அதிக நாடுகள் கொண்ட கண்டம். உலகின் மிகப்பெரிய ஏரி, அதாவது பரப்பளவில், எது? விடை காஸ்பியன் கடல். விளக்கம்: இது கடல் என அழைக்கப்பட்டாலும் இது உண்மையில் உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி. உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது? விடை ஆண்டீஸ் மலைத்தொடர். விளக்கம்: தென் அமெரிக்காவில் உள்ள இந்த மலைத்தொடர் சுமார் 7000 கிலோமீட்டர் நீளமுள்ளது. உலகில் அதிக நேர மண்டலங்கள், அதாவது டைம் ஜோன்ஸ் கொண்ட நாடு எது? விடை பிரான்ஸ். விளக்கம்: பிரான்ஸ் அதன் வெளிநாட்டு பிரதேசங்களால் 12 நேர மண்டலங்கள் கொண்டுள்ளது. உலகின் மிக ஆழமான ஏரி எது? விடை பைக்கால் ஏரி. விளக்கம்: ரஷ்யாவில் உள்ள பைக்கால் ஏரி 1642 மீட்டர் ஆழம் கொண்டது. உலகில் அதிக ஏவுகணை சோதனைகள் நடத்திய நாடு எது? விடை அமெரிக்கா. விளக்கம்: குளிர்போர் காலத்திலிருந்து இன்று வரை அதிக அளவில் ஏவுகணை சோதனைகள் நடத்தி வருகிறது. உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? விடை அரேபிய தீபகற்பம். விளக்கம்: சுமார் 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் எது? விடை மாவ் இது இந்தியாவில் அமைந்துள்ளது. விளக்கம்: மேகாலயாவில் உள்ள இந்த இடம் வருடத்திற்கு 11,000 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெறுகிறது. உலகின் மிகப்பெரிய எரிமலை எது? விடை மவுனா லோவா. விளக்கம்: ஹவாயில் உள்ள இந்த எரிமலை பரப்பளவு மற்றும் அளவில் உலகின் மிகப்பெரிய எரிமலை. உலகின் மிக அதிக பேசப்படும் தாய்மொழி எது? விடை மண்டரின் சீனம். விளக்கம்: தாய்மொழியாக பேசுவோரின் எண்ணிக்கையில் சீனம் முதலிடம். உலகின் மிக உயரமான பீடபூமி எது? விடை திபெத்திய பீடபூமி. விளக்கம்: இது உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய வனம் எது? விடை அமேசான் மழைக்காடு. விளக்கம்: இது உலகின் ஆக்சிஜன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் மிக வேகமான பறவை எது? விடை பெரிகிரின் ஃபால்கன். விளக்கம்: இது வீழும்போது வேகம் 390 கிலோமீட்டர் பர் மணி வரை செல்லும். உலகில் அதிக எல்லைகள், அதாவது பார்டர்ஸ் கொண்ட நாடு எது? விடை ரஷ்யா. விளக்கம்: ரஷ்யா 14 நாடுகளுடன் எல்லை பகிர்கிறது. உலகில் அதிக எல்லைகள் கொண்ட நாடு இது. உலகின் மிகப்பெரிய உப்பு பாலைவனம் எது? விடை சாலார் டி யூனி. விளக்கம்: பொலிவியாவில் அமைந்துள்ளது. இது உலகின் மிகப்பெரிய உப்பு சமவெளி. உலகில் முதல் அச்சிடப்பட்ட புத்தகம் எந்த நாட்டில்? விடை சீனா. விளக்கம்: கிபி 868 அச்சிடப்பட்ட டைமண்ட் சூத்ரா என்ற புத்தகம் உலகின் முதல் அச்சு நூல். உலகில் அதிக நிலநடுக்கங்கள் நிகழும் பகுதி? விடை பசிபிக் வலயம், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர். விளக்கம்: உலக நிலநடுக்கங்களில் சுமார் 75% இப்பகுதியில் நிகழ்கின்றன. ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படைகள், அதாவது யுஎன் பீஸ் கீப்பிங் தொடங்கிய ஆண்டு? விடை 1948. விளக்கம்: போர் நிறுத்த ஒப்பந்தங்களை கண்காணிக்க யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்சஸ் உருவாக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? விடை அண்டார்டிகா. விளக்கம்: மழை அளவு குறைவாக இருப்பதால் பனியால் மூடப்பட்டிருந்தாலும் இது பாலைவனம். மேலும் குறிப்பு: உலக பாலைவனங்களின் வரிசை. அண்டார்டிக் பாலைவனம் குளிராகவும், ஆர்டிக் பாலைவனம் குளிராகவும், சஹாரா பாலைவனம் வெப்பமான பாலைவனமாகவும் காணப்படுகிறது. உலகின் முதல் மனிதன் நிலவில் இறங்கிய ஆண்டு? விடை 1969. விளக்கம்: அப்போலோ 11 என்ற விண்கலத்தின் மூலம் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தார். உலகில் அதிக மக்கள் பேசும் மொழி எது? பதில் மந்தாரின் சீன மொழி, அதாவது மாண்டரின் சைனீஸ். விளக்கம்: இந்த மொழியை சுமார் 1.1 பில்லியன் மக்கள் மந்தாரின் சீனத்தை தாய்மொழியாக பேசுகின்றனர். உலகில் அதிக மொழி உள்வாங்கும் மொழி குடும்பம் எது? பதில் இண்டோ யூரோப்பியன் மொழி குடும்பம், அதாவது இண்டோ யூரோப்பியன். விளக்கம்: அந்த குடும்பத்தில் ஹிந்தி, உத்தியோகபூர்வ ஆங்கிலம், ஸ்பானிஷ், ரஷ்யன் போன்றவை உள்ளன. அதேபோல் மக்கள் தொகை அதிகம்.
உலகில் உயிரின பலம் மிக அதிகமுள்ள நாடு எது? பதில் பிரேசில். விளக்கம்: அமேசான் மழைக்காடுகள் காரணமாக உயிரின வளமை மிக அதிகம். பறவைகள், உயிரினங்கள், வனவிலங்குகள் பல இங்கு காணப்படுகின்றன. இந்திய சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு உள்ளது? பதில் ஹைதராபாத். விளக்கம்: இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் என்ற பெயரில் செயல்படுகிறது. சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் பயன்படும் முக்கிய கருவி எது? பதில் டாட் போயிஸ். விளக்கம்: கடலடி அழுத்த மாற்றங்களை உணர்ந்து சுனாமியை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கை கொடுக்கிறது. இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். மேலும் முயற்சி சேனல் வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தாலும் ஏதாவது குறை இருந்தாலும் வேற எந்த மாதிரி வீடியோ போட வேண்டும் என்றும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. பிழைகளுக்கு நாட்டு நடப்புகள் மற்றும் உலகத்தில் நடப்பவைகளை சொல்லிக் கொடுங்க. நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.